வணக்கம் சார். வணக்கம் சார். எழுத்தாளர்களின் வளைவுன்ற உங்கள் புத்தகத்தை பார்த்தேன். அப்படின்னா என்ன, ஏதாவது வளைவில் உட்காந்து எழுதணுமா அவங்க? அது இல்லை, நம்ம சின்ன பையனா இருக்கும்போது எக்ஸாம் ஹாலில் அவன் வளைச்சி வளைச்சி எழுதுறான், பேப்பரா வாங்கி எழுதுறான் அப்படிலாம் நம்ம நண்பர்களை கிண்டல் பண்ணுவோம். ஆமா. காலப்போக்கில் பாத்தீங்கன்னா நம்ம கதைகள் எழுதும்போது, கட்டுரைகள் எழுதும்போது கதைக்கு சம்பந்தமே இல்லாத கதாபாத்திரங்களோ காலங்களோ சூழ்நிலைகளோ நம்ம நம்மளோட கதைகள்ல நம்ம வளைச்சி வளைச்சி எழுத ஆரம்பிச்சிடுறோம். நமக்கு ஒரு திரைப்படத்துக்கு 60 காட்சிகள் தேவை, ஆனா நம்ம கிட்ட 30 காட்சிகள் தான் இருக்கு. மீதி 30 காட்சிகளை எப்படி நம்ம ஃபில்அப் பண்றது அப்படின்றதுக்கு நம்ம வளைச்சி வளைச்சி எழுதுறோம் இல்லையா? அதுக்கு எழுத்தாளர்களின் வளைவு அப்படின்னு நான் ஒரு பேர் கொடுத்திருக்கேன். இது மூலமா நம்ம என்னென்ன திரைக்கதையில தவறு செய்யறோம், எழுதும் போது எப்படி நம்ம மையக்கருவை விட்டு விலகி போய் எழுதுறோம் அப்படிங்கிறதுக்கு பல வழிமுறைகள் கொடுத்திருக்கேன். எழுத்தாளர்களுக்கு ரொம்ப பயனுள்ள புத்தகம் இது. ஓகே, நன்றி சார். நன்றி.